குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே படுத்தாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இட்லி தோசை இல்லை, இட்லி பொங்கல், அப்புறம் அவ்வளோதான். ப்ரெட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லைங்க, காஃபி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக. ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சட்னி நல்லா இருந்துச்சு. ஏன் இன்றைக்கி டே எங்கே போகுதுன்னு தெரில. இன்றைக்கி இங்கேருந்து வெக்கேட்டு நீ வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். வேறு ஒரு இடத்துல புக் பண்ணியிருக்காது. போய் எங்கேன்னு சொல்கிறேன் நான். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அது கொஞ்சம் தூரம்னா ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலு. ஸோ எஸ், இதுதான் ரூம்ஸ் வித் வியூ. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே அப்படியே பக்கத்தில் இன்டோர் கேம் மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தான் இருக்குது, பெரியவங்களுக்குலாம் எதுவும் இல்லை. எஸ். அப்புறம் அங்கே வெளியில் ப்ளே ஏரியா இருக்குது. ஷட்டிலுக்கு வச்சு குழந்தைங்க விளாட்றதுக்கான ப்ளே ஏரியா இருக்குது. அவ்வளோதான். ஸோ அவங்க ப்ளே ஏரியாவுக்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது. நேற்றே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். போன விலாக்லேயே ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் அப்படின்றது நான் வீடியோவில் உங்களுக்கு டேக் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நேமு, லொக்கேஷன் எல்லாத்தையும். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்டோர் ப்ளே ஏரியா. கேரம் இருக்குது, ஒரு ஒயிட் போர்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கான பால் ஃபிட் மாதிரி சின்ன ஸ்லைடு, சின்ன டேபிள் டென்னிஸ். இந்த ஜம்ப் பண்ணுறது. ஸோ இதுதான் கைஸ் நான் சொன்னது முன்னாடி இன்டோர் ப்ளே ஏரியா. இது வந்து கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இங்கே தான் இருக்குது. தனியாக செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். ஸோ ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி. பட் இப்போதைக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ஸ்லைடு, ஒரு ஸ்விங்கு, ஒரு சீசா, அப்புறம் அங்கே ஒரு சின்ன இன்டோர் இது மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் அது செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது அதோட நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க பான்ஃபயர் போடுறதுக்கு. ஸோ இது சிட் அவுட் ஏரியா. அதுதான் நான் சொன்ன அந்த இன்டோர் யூனிட். ஸோ இந்த சிட் அவுட் இதுக்கு பான்ஃபயர் போகிறதுக்கு நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க மேனேஜரு. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணோன்னா அங்கே அந்த விறகு, ஃபியூல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஸோ இது வந்து இந்த ரெசார்ட்டோட எஸ்டேட். இந்த எஸ்டேட்டில் அவங்க பில் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதுதான் அவங்களோட டீ ஃபேக்ட்ரி. ஸோ டீ எல்லா இடத்துலையும் பறிச்சுட்டு வந்து அங்கே வச்சு டீ இது பண்ணுறாங்க போல். இதுதான் ஃபுல் லொக்கேஷன். 360 டிகிரி காமிக்கிறேன் பாருங்கள். சர்ப்ரைஸாக இன்றைக்கி மழை கோத்தகிரியில், இந்த ஸ்டைலில் நல்ல மழை. சில் கிளைமேட்டுக்கும் மழைக்கும் சூப்பராக இருக்குது. செம்ம மழை. கிளைமேட்டும் அப்படியே செம்ம ஃப்ரீஸாக இருக்குது.
ஹலோ கைஸ், ஸோ வெக்கேட் பண்ணியாச்சு ஹோட்டல்லேருந்து. ஹோட்டலில் வெக்கேட் பண்ணியாச்சு. டைம் 12:30. அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசார்ட்டில் புக் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அது எங்கன்ட்டு உங்களுக்கு போக்குவரத்து காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே. நாளைக்கு மதியானம் தான் அங்கேருந்து கிளம்புறோம் கோத்தகிரிலேருந்து. அதுதான் அந்த டீ ஃபேக்ட்ரி நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு கால் மார்னிங்கு. ஸோ இந்த ரெசார்ட்டோட டீ ஃபேக்ட்ரி இது மொத்தமாக அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். நான் அப்படியே போகல, வேறு வழியில் அப்படியே காமிக்கிறேன். நேற்று இந்த ஆல்ரெடி இந்த வழியெலாம் பார்த்தாச்சு நம்ம. ஸோ கிட்ட போயிட்டு அந்த ஹோட்டல் எதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போங்க போங்க, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். காலையில் மழை பெஞ்சுது, இப்போ வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ மழை தூர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ எஸ் இந்த மூடிஸ் வந்தோம். இங்கே இதுதான் ஃபேமஸ். இந்த சாக்லேட்டு, கேக்கு, பப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போய் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். இந்த ரூமுக்கு என்ன அவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ தான் லஞ்சு முடித்தோங்க ஒரு ஹோட்டலில். ஸோ அங்கே தான் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் போட்டுட்டு இதான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த மூடிஸ் வந்து வாங்கிட்டு இப்போ திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போகணும். இப்போ தான் போயிட்டு ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செக்இன். ஸோ கார் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கேன் கார் எடுக்க. ஸோ அந்த தோசை பாயிண்டில் தான் சாப்பிட்டோம் லஞ்சு. சாப்பிட்டுட்டு காருக்கு தான் போட்டிருந்தோம். ஸோ கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இதில் லஞ்சு தான் சாப்பிட்டோம். மீல்ஸ், வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி எல்லாம் இருக்குது. அப்புறம் மட்டன் மீல்ஸ்னு எதை சொல்கிறாங்க. ஒன்லி வீக்கெண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. வெஜ் மீல்ஸ், அப்புறம் பிரியாணி சாப்பிட்டுட்டு வண்டி எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கோத்தகிரிலேருந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி வரணும். வந்து அந்த ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டு அந்த ரோட்லேயே வரணும். அந்த இதில் ஒரு ஷார்ப் ரைட் எடுக்கணும். மேலே ஏறி போகும் ஒரு ரோடு அங்கே தான் இருக்குது. காமிக்கிறேன் வாங்க. ரைட்டு தான் எடுக்கணும். பார்த்துங்க, ஷார்ப் ரைட்டு. போய் திரும்ப லெஃப்ட் ஏறணும். இது கொஞ்சம் அப்படியே நேரோவாக இருக்கும், ஸ்டீப்பாக. அப்படின்னா செகண்ட் ரெசார்ட் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஸ்டே சண்டே மதியானம் ஸ்டே, ஆனால் ஈவினிங் ஆகிடுச்சு. நான் புக் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா டென் பை ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு. இங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதோட ரூட்டு தான் இது. முன்னாடி அந்த ரெசார்ட் பார்த்துருக்கேன். அந்த இதில் தான் போகிறேன். ரூட்டு போடாமல் கூகுள் மேப்பில் இந்த ரூட் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குன்ட்டு. நேரோ பேசேஜ் மாதிரி இருக்கும். மேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸு, ஸ்டே தான் நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். முன்னாடி கோத்தகிரியில் வந்து அவ்வளோ பாப்புலேட்டட் கிடையாது.
ரொம்ப பாப்புலேஷன்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கேங்க. இப்போ அவ்வளோ பாப்புலேட்டடாக கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது இந்த ஏரியாவே கொஞ்சம் ரொம்ப பாப்புலேட் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஏதோ ஃபேமஸ் ஸ்கூல் இது ஆக்சுவலி. இது ரூட் நான் அடிக்கடி வந்திருக்கிறதால கொஞ்சம் தெரியும். இப்போ போயிட்டுருக்கேன். இந்த ரூட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி தங்கினது கிடையாது 10 by treesல. ஃபஸ்ட் டைம் அதுக்கு அதுக்கு வேறு இடத்துல தங்கியிருக்கேன். போன ரூட்டில் சின்ன ரோடு ஒர்க் எதுவும் நடந்துகிட்ருக்கு. அதனால் திருப்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம். வேற ஒரு ரூட் வழியாக போகணும். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து ஊரை சுற்றி வந்துட்டோம். அடுத்த ரூட்டில் போயிட்டுருக்கான். அப்போது ரோடு எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு சுற்றிட்டு வந்துருக்கோம். இப்போ இந்த ரூட்டு தான் வந்தோம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிருக்கோம். இந்த ரூட்டில் இப்படி வந்தால் இப்படி போயிருப்போம். எவ்வளோ ஷார்ட் பாருங்க, இவ்வளோ தூரம் சுற்றி வந்துருக்கோம். ஃபுல்லாகவே இப்படி தாங்க. ஆப்பின் பெண்ட் ஏறும், ஷார்ப் லெஃப்ட் திரும்பும், ஏறி இறங்கும், நேராக ரோடு மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக இருக்கும். இப்படிதான் 8 days முன்னாடி வந்தப்போ இப்படி தான் இருந்தது. அப்போ ஆனால் இவ்வளோ க்ரௌடு கிடையாது ஆக்சுவலி. செம்ம வெயில் கிளைமேட்டு. ஏன்னா இன்னைக்கு வெயில் வந்து நல்ல கிளைமேட்டே மாற்றிடுச்சு. மழை வந்து எத்தனை மணி 2 மணிக்கு செக்இன்னு. டைம் 4:30. இங்கவே போயிட்டுருக்கோம். வழி ஃபுல்லாக பார்த்தீங்களா? இங்கெல்லாம் கார்டன் தனியாக வைக்க வேண்டாம், அதுவே வந்துட்டு இருக்கலாம். இன்னொரு லெஃப்ட் ஏறக்குள்ள பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும்.
இல்லடி. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ரிசார்ட்டுக்கு. எஸ், வந்துட்டோம். ரைட்டில் தான் நம்ம ரெசார்ட் இருக்கு. அதுவா என்ட்ரின்னு தெரியல. இருக்குங்க என்ட்ரி. அகைன் சாரிங்க, அதாங்க என்ட்ரி. எல்லாம் ராங் ரூட்டாவே இருக்கு. நீ லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த என்ட்ரி இருந்தது, இங்கேருந்து வழி இருந்தது. ஆக்சுவலி இங்கே இப்போ சின்ன செவுறு கட்டி வச்சிட்டாங்க. இதுதான் என்ட்ரி. வந்தாச்சு. இங்கே பார்க் பண்ணிக்கலாம் இருங்க.